பிரைஸ் தி லார்ட். எனக்கு அன்பான தேவஜனமே, இந்த நாளிலும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறதான உங்கள் ஒவ்வொருவரையும் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதித்து அவர் நடத்துவாராக. குறிப்பாய் இந்த பண்டிகை காலங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே சந்தோஷங்களை கொண்டு வருகிறதான நாட்களாய் அது அமையும். ஆனாலும் சில துக்ககரமான காரியங்கள் நம்முடைய எண்ணத்திற்குள்ளாகவும் உள்ளத்திற்குள்ளாகவும் காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். காரணம் என்ன? ஐயோ, இந்த நாட்களிலே நான் என் குடும்பத்திற்கு என்ன செய்ய போகிறேன், என் பிள்ளைகளுக்கு என்ன செய்ய போகிறேன், இப்படி பலவிதமான காரியங்கள் நமக்குள்ளே இருந்து கொண்டு நமக்குள்ளே சில துக்கங்களை வேதனைகளை கொண்டு வரக்கூடியதாக இருக்கும். தேவனாகிய கர்த்தர் நாட்களிலே உங்களோடு கூட பேசுகிற, ஆறுதல் படுத்துகிற, உங்களுக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தையாவது ஏசாயா எழுதின தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகத்தில் 60ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் வாசிக்கிறோம். கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போம். ஆம் தெய்வ பிள்ளையே, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார், உன் வாழ்க்கையில் காணப்படுகிற துக்க நாட்கள் அது முடிந்து போகும், அது முடிந்து போம். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறதான எல்லாவித இருள்கள், எல்லாவித சோர்வுகள், என்னென்ன இருள்கள் உங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிறது, எப்படிப்பட்ட அனுபவத்தோடு கூட நீங்கள் கடந்து போய் கொண்டு இருக்கிறீங்க. ஐயோ, சில காரியங்களை யோசித்து துக்கத்தோடு இருக்கிறேனே, துக்கத்தின் இருள் என்னை சூழ்ந்து இருக்கிறதே. ஆண்டவர் சொல்லுகிறார், தேவனாகிய கர்த்தரே உனக்கு வெளிச்சமாய் இருப்பார். அவர் எப்படிப்பட்ட வெளிச்சம் என்று சொல்லும்போது, இஸ் an eternal light, eternal light, நித்திய வெளிச்சம். நித்திய வெளிச்சம். நாம் உபயோகப்படுத்துகிறதான வெளிச்சங்கள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட நாட்களிலே விட்டு போயிடும், பீஸ் அடிச்சிடும், இல்லை அதனுடைய வெளிச்சம் மங்கி எரிகிறதை நாம் பார்க்க முடியும். ஆனால் இங்கே சொல்லப்படுகிறது, தேவனாகிய கர்த்தரோ உனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார். ஆமென். உங்கள் வாழ்க்கையில் அவர் நித்திய வெளிச்சமாக இருப்பார். நித்திய வெளிச்சமாக இருப்பது மாத்திரமல்ல, ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது, உன் துக்க நாட்கள் முடிந்து போம். ஆம் தேவ பிள்ளையே, உடைய உள்ளத்துக்குள்ளே சில காரியங்களை எண்ணிக்கொண்டு இந்த பண்டிகை நாட்களிலே சில விதமான துக்கங்கள், என்ன செய்ய போகிறோம், என்ன நடத்த போகிறோம், எப்படி தாண்ட போகிறோன்னு சொல்லி தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்கிறீங்கள, தேவனாகிய கர்த்தர் உன் துக்கத்தை மாற்றி போடுவார். இன்றைக்கு தேவன் உன் தேவையை சந்திப்பார். உங்கள் வாழ்க்கையில் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற அநேக காரியங்களிலே தேவனாகிய கர்த்தர் உங்கள் கூட இருந்து நடத்துகிறதை காண கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். உன் துக்க நாட்கள் முடிந்து போம். உன் துக்க நாட்கள் முடிந்து போம். சில துக்கங்கள் வெளியிலிருந்து கடந்து வந்த துக்கங்கள், மற்ற மனிதர்கள் மூலமாய் கடந்து வந்த துக்கங்கள், இவைகளெல்லாம் உங்கள் இருதயத்தை ஆழ்த்தி இருக்கிறதோ, அந்த ஆழ்த்தப்பட்ட அந்த சூழ்நிலைகளிலிருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வந்து துக்க நாட்களை முடிந்து போக பண்ணுவார். நித்திய வெளிச்சத்தை தருவார். துக்க நாட்களை முடிந்து போக பண்ணுவார். கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, வார்த்தைகளை கேட்ட உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே, உள்ளத்திற்குள்ளே இருளாக்கப்பட்ட சில சூழ்நிலைகள், இருளின் ஆதிக்கங்கள், ஆண்டவரே தன்னை மறைத்து கொள்ளுகிறதான அனுபவங்கள், இவைகளெல்லாம் மாற்றப்பட, அவருடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய வெளிச்சம் கடந்து வர, அவருடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய வெளிச்சம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்க, சொல்லப்பட்ட வார்த்தையின்படி துக்கங்கள் மாறி, துக்கங்கள் அகன்று, ஆண்டவரே அந்த துக்கத்தின் நாட்கள் அவருடைய வாழ்க்கையில் முடிந்து போக ஜெபிக்கிறேன். முடிந்து போக ஜெபிக்கிறேன். இந்த பண்டிகை காலங்கள், உடைய பிள்ளைகளுடைய தேவைகள், உடைய பிள்ளைகளுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தரில் பொறுப்பெடுத்து அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பீராக. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆம் தெய்வ பிள்ளையே, உன் துக்க நாட்கள் முடிந்து போம். God bless you. God bless you.